Bench Films and Z Studios presents Purachi Thalapathy Vishal in Rathinam, directed by director Hari sir and music by the only rock star Devi Sri Prasad avargal. April 26ஆம் தேதி படத்தை தியேட்டர்ல நம்ம எல்லாரும் ரசிக்க போறோம். பட் அதுக்கு முன்னாடி இந்த ப்ரீ ரிலீஸ் இவெண்ட்டுக்கு நீங்க எல்லாரும் வந்திருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி, கோடி கோடி நன்றிகள். இந்த தருணம் தமிழ் தாய் வாழ்த்துக்காக. May we please all raise for தமிழ் தாய் வாழ்த்து. PRO நிக்கில் அவர்களை இந்த தருணத்தில் வெல்கம் பண்ணிடலாம். ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்டான அனௌன்ஸ்மெண்ட் இருக்குன்னு சொன்னாங்க சார். ப்ளீஸ். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். எங்களின் அழைப்பை ஏற்று இங்கு வந்திருக்கும் அனைத்து பத்திரிகை, தொலைக்காட்சி, வானொலி, இணையதள, பண்பலை ஊடகங்களை வருக வரவேற்கிறோம். முதலாவதாக இந்த ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் இருக்கு. இது முடிஞ்சதுக்கு அப்புறம் கேஸ்ட் அண்ட் க்ரூவோட எக்ஸ்க்ளூசிவ் ப்ரெஸ் மீட் இருக்கு. எல்லாரும் இருந்து ப்ரெஸ் மீட் Q&A இருந்து எல்லாம் முடிச்சுட்டு போகணும்னு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். ரத்னம் படத்தோட என்டையர் காஸ்ட் அண்ட் க்ரூ இங்கே வந்திருக்காங்க. நிறைய விஷயங்கள் மேடையில் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். அண்ட் இந்த படத்தோட ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னு சொல்லணும்னா, அஃப்கோர்ஸ் படம் 4 லாங்குவேஜஸில் ரிலீஸ் ஆகுது. அண்ட் இதில் இதில் ஒர்க் பண்ணியிருக்கிற நிறைய ஆக்டர்ஸ் அண்ட் டெக்னீஷியன்ஸ் ரெஸ்பெக்டிவ்லி தமிழ் அண்ட் தெலுங்குல ரொம்ப பரிச்சயமானவங்க, எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்சவங்க, தமிழில் மட்டும் இல்லை தெலுங்குலையும் கூட. ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் தி ஸ்பெஷாலிட்டிஸ் ஆஃப் ரத்னம் அப்படின்னே சொல்லலாம். அண்ட் இப்போ இந்த தருணத்தில் இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் தட் வி see an AV. அஃப்கோர்ஸ் இந்த தருணம் இஸ் ஃபார் திஸ் மேன். ஒரு படத்துக்கு ப்ரொடியூசரோட ரோல் எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் இஸ் த மோஸ்ட் க்ரூஷியல் ஸ்டேஜ். அஃப்கோர்ஸ் லாஸ்ட் ஸ்டேஜ் ஆடியன்ஸ்கிட்ட நாங்கள் இந்த படத்தை சேர்க்க போகிறோம். பட் அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ப்ரொடியூசரோட ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ரத்னம் படத்தோட ப்ரொடியூசர்ஸ் இங்கே இருக்காங்க. ஒரு குட்டி ஏவி பார்த்துட்டு வந்துடலாமா? ஃபார் ஸ்டோன் பெஞ்ச் ஃபில்ம்ஸ் அண்ட் Z Studios. இறைவனுக்கு நன்றி. ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு தருணம். இந்த படம் ரொம்ப ஸ்பெஷல் எனக்கு. ஏன்னா ஹரி அண்ணன், அப்புறம் என் தம்பி விஷால், சுகு, எல்லாமே அண்ணன், தம்பி, தங்கச்சி, மாமன், மச்சான், இப்படி ரத்தம் சதைமான ஒரு படைப்பாக வந்திருக்கு. ஹரி அண்ணன் கூட ஒர்க் பண்ணும்போது வேகமாக கிராஸ் பண்ண தீ பிடிச்சிடும். அந்த மாதிரி டைரக்டர்ஸை பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் எனக்கு. நான் அவரை பார்த்துக்கிட்டே தான் இருப்பேன். உங்ககிட்ட இருந்து நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேனே. தேங்க்யூ. இந்த உழைப்பு தான், இந்த உழைப்பு 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 அவ்வளோதான். அப்படி ஒரு சகோதரர், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என் தம்பி விஷால், அண்ணன் தம்பினா அப்படி, அது அவ்வளோதான். அதுக்கு மேலே சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. ரொம்ப சந்தோஷம். சுகுவோட பல படைப்புகள், அதாவது என்னை ஒவ்வொரு முறையும் என்னை ஒரு மாதிரி கவர்ந்துக்கிட்டே இருப்பான் என் தம்பி. நன்றி தம்பி, ரொம்ப மகிழ்ச்சி. மாஸ்டர், ரொம்ப சந்தோஷம். என் சகோ மாஸ்டர் முதல்ல ஒரு 5 மாடியிலேருந்து என்னை ஏரில் இறக்குனீங்க. ரொம்ப மகிழ்ச்சி மாஸ்டர். டிஎஸ்பி சார், ரொம்ப சந்தோஷம் சார். யோகி தம்பி, ரொம்ப மகிழ்ச்சி தான் உன்னோட பயணப்படுறது. கார்த்தி, 3 முறை சந்திச்சிருக்கோம். ஒவ்வொரு முறையும் நீங்கள் எனக்கு புதுசாக தெரியுறீங்க. உங்ககிட்ட இருக்க உண்மை எனக்கு ரொம்ப பிடிச்சது. இந்த உண்மை உங்களை பெரிய இடத்துல கொண்டு போய் வைக்கும். வாழ்த்துக்கள் கார்த்தி. மகிழ்ச்சி. நன்றி. கனி சார், ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்டுக்கலாமா? நீங்கள் நிறைய நடிச்சிருக்கீங்க, உங்களை டிரெக்ட் பண்ணி பார்த்துருக்கோம். ஏன் ஹரி சாரோட ரத்னம் சூஸ் பண்ணி நான் இதில் நான் சூஸ் பண்ணல, அவர் தான் என்ன சூஸ் பண்ணாரு. ஏன்னா 2 பேரும் ஒரே ஸ்கூல். அது சொல்லணும். நான் திடீர்னு ஒரு நாள் ஒரு ஃபோன் வந்தது, யானை ஷூட்டிங்கில் இந்த இடத்துல இப்போ நீங்கள் என் கூட நின்னா எனக்கு ரொம்ப தைரியமாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அண்ணா நான் வரேன்னு கிளம்பி போனேன். அப்போ ஆரம்பிச்சது. ஏன்னா 2 பேரும் கேபி சார் ஸ்கூல். இந்த படத்துக்கெல்லாம் ஒன்றுமே பேசலை. அதெல்லாம் வந்தார், திடீர்னு கடன்னு சொல்லிட்டு இதுதான் இது அதான் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா ஓகே சார் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்தது தான். இது அண்ணன் தான் என்னை கூப்பிட்டு போனார், நான் ஒன்றும் பண்ணல. சார், ஆக்டிங் வித் விஷால் சார் ஒரு டிரெக்டிங் விஷால் சார், அடுத்ததா என்னது? இல்லை, எதுவாக இருந்தாலும் தம்பி கூட இருந்தால் நான் சந்தோஷமாக தான் இருந்தேன். அதாவது எங்கள் பயணம் வேற. அது இப்போ வேற ஒரு வேலை நடந்துட்டுருக்கு. அதை நடத்திட்டோம்னா நானும் தம்பியும் ஒரு பெரிய ஒரு உச்சத்தை தொட்டதாக உணர்வேன். அது நடக்கும் நம்புகிறேன். நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச். நன்றி. ஏப்ரல் 26ஆம் தேதி we'll see the magic on screen. கண்டிப்பாக பெரிய மேஜிக் நடக்கும் இந்த படம். அதாவது
ஒரு செகண்ட் கீழே ஏதாவது திரும்பி பார்த்துட்டிங்கன்னா வேற ஒன்று நடந்துடும் தெரியல. அதனால் 2.25 மணி நேரமும் ஸ்க்ரீனில் தான் கண்ணு வச்சுருக்கணும். அப்படி இருக்கிற படம் பாருங்கள். Thank you, ரொம்ப நன்றி சார். Put your hands together once. Thank you so much also for this special evening. சில விஷயங்கள் பார்க்கும்போது நம்ம மேலே நம்மளுக்கே இது நம்ம தானே அப்படின்னு ஒரு ஜாலி ஆகிடும்ல, அந்த மாதிரி இருந்தது பார்க்கும்போது. தேங்க்ஸ் டு த டீம் ஆஃப் ரத்னம் ஃபார் திஸ் லவ் ஷவுட் ஆன் மீ அண்ட் தேங்க்யூ ஹரி சார். அண்ட் இதில் அந்த ராஜா சார் பார்க்குற ஷார்ட்டில் வந்து அன்றைக்கி ஸ்டுடியோ வந்து விஷாலே எடுத்தார். பிரதர் இங்கே நில்லு, இப்படி நில்லு, என்ன பண்ணுறாருன்னு தெரியல, பார்த்தா இதில் வந்துருச்சு எல்லாமே. தேங்க்யூ டார்லிங், தேங்க்யூ ஃபார் தேட். அண்ட் ஃபர்ஸ்ட் வந்து எல்லாருக்குமே நன்றி. இந்த அக்கேஷன் நான் யூஸ் பண்ணி எல்லாருக்கும், ப்ரெஸ்க்கும் மீடியாவுக்கு எல்லாருக்கும் ஒரு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அந்த நேஷ்னல் அவார்டு எனக்கு வந்ததுக்கும் உங்கள் எல்லோருடைய அன்பும் ஆதரவு தான் காரணம். ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி. புஷ்பா படத்துக்கு நீங்கள் கொடுத்த சப்போர்ட்டாக இருக்கட்டும், எல்லா படத்துக்கும் நான் ஸ்டார்டிங் இது வரைக்கும் எந்த பாடல் பண்ணாலும் எந்த படம் பண்ணாலும் அந்த கொடுக்குற அந்த ஒரு சப்போர்ட் தான் எப்பயுமே ஒரு கலைஞனுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பலம். ஸோ அதுக்கு ஃபார் டு ஆல் தி மீடியா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஆல் தி ப்ரெஸ் அண்ட் ஆல் தி சேனல் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் டு ஆல் மை ப்ரொடியூசர்ஸ், ஆக்டர்ஸ், ஆக்ட்ரஸஸ், டைரக்டர்ஸ் எல்லாருக்குமே நன்றி. அப்புறம் கமிங் டு ரத்னம், ஐ ஹேட் எ கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ். இந்த படம் ஒர்க் பண்ணிருந்தேன். ஹரி சார் கூட நான் நிறைய படங்கள் ஒர்க் பண்ணியிருக்கோம். இது 6வது படம் நாங்கள் பண்ணுறது. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் ஃப்ரம் 6, இது வந்து படம் நம்பர் 6. ஸோ 6, சிங்கம் 2 அண்ட் வேங்கை அண்ட் சாமி ஸ்கொயர் அண்ட் நவ் திஸ் ஒன். ஸோ எவ்ரி டைம் இட்ஸ் லைக் எல்லாரும் சொல்கிற மாதிரி ஹரி சார் எவ்வளோ சொல்லிட்டு. ஸோ 6வது வாட்டி நம்ம இணைந்து வேலை செய்கிறோம். அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா எப்பவுமே வந்து டைரக்டர் தான் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கதை எழுதி ஒரு படம் உருவாகிறதுக்கு காரணமே வந்து அந்த கதை யார் எழுதுறாங்களோ, அது மோஸ்ட் ஆஃப் தி கேசஸ் டைரக்டர் எழுதுறதுனால த டைரக்டர் இஸ் த மெயின் ரீசன் பிஹைண்ட் த ஹோல் ப்ராஜெக்ட் ஹேப்பனிங். ஏன்னா அவங்க வந்து கதை எழுதி அவங்க ஒரு ஹீரோவுக்கு அதை வந்து ஓகே பண்ணி ப்ரொடியூசருக்கு எல்லாம் பண்ணுறதுனால தான் மற்ற டெக்னீஷியன்ஸ் எல்லாமே, அதுக்கப்புறம் ஒரு மியூசிக் டைரக்டராக இருக்கட்டும், சன் மாஸ்டர், கொரியோகிராஃபர், எடிட்டர், கேமராமேன் எல்லாருமே. அதனால எப்பயுமே வந்து ஒரு பெரிய கைத்தட்டு டைரக்டருக்கு கண்டிப்பாக நம்ம கொடுத்து ஆகணும் பிஃபோர் ஸ்டார்டிங் எனிதிங். எல்லாரும் ஆமா சொல்றாங்க பாருங்க. இந்த தருணத்துல இப்ப மியூசிக் டைரக்டர் இங்க இருக்காரு, நம்ம தினேஷ் மாஸ்டர் இருக்காரு, விஷால் சார் இருக்காரு. 3 பேரையும் மேடைக்கு கூப்பிட்டு வந்து இந்த ஒரு தருணத்தை வந்து ஹுக் ஸ்டெப் தருணமா மாத்திடலாமா? Everybody, can we have a huge round of applause for all the 3 of them? அப்பதான் அவங்க வந்து மேடைக்கு வந்து இந்த ஹுக் ஸ்டெப் வந்து லைவா நமக்கு கொடுப்பாங்க. இது கண்டிப்பா நிக்கில் சாரோட பிளான் தான் நினைக்கிறேன். சரி மாஸ்டர், நீங்க தான் கண்டிப்பா பண்ணி ஆகணும் சார். ப்ளீஸ் தினேஷ் மாஸ்டர் வாங்க. Vishal sir, can we please have you onto the stage for the first time today? Put your hands together everybody for Ratnam's Don't Worry Macha. 19 வருஷம் ஆனாலும் பரவாயில்ல, இன்னைக்கு அந்த மாஸ் ஸ்டெப் வந்து நம்ம வந்து போட போறோம். யோகி பாபு சாரும் வந்து நாங்க ஸ்கிரீன்ல பார்த்தோம். சார் என்னாச்சு சார், வர முடியுமா எங்களுக்கு? யோகி பாபு சார் பத்தி ஒரு சின்ன மேட்டர் சொல்லுங்க சார். ஜெனரலா வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணும்போது ஹீரோ வரும்போது பயங்கரமா வெஸ்டர்னா மியூசிக் போட்டு, காமெடி கேரக்டர் வரும்போது வந்து ஃபோக்கா மியூசிக் போடுவோம்ல. இந்த படத்துல அது உல்டாவா இருக்கும். ஹீரோ வரும்போது பயங்கர மாசா ஃபோக்கான மியூசிக் இருக்கும். யோகி பாபு சார் வந்து பயங்கரமான வெஸ்டர்ன் மியூசிக் எல்லாம் போட்டிருக்கோம். பியூட்டிஃபுல். யோகி பாபு சார் வந்து ஆடுறீங்களா அந்த ஹுக் ஸ்டெப்? ஓகே, சரி, பரவாயில்ல. ஓகே, so can we have the music please? As we see Vishal sir, Devi Shri Prasad sir and Dinesh Master teaching the both of them hook step of Don't Worry Macha from Ratnam. 26ஆம் தேதி, ஏப்ரல் 26ஆம் தேதி படத்தை வந்து தியேட்டர்ல பார்க்க போறோம். Don't worry damn மச்சி, தவிட எத்தனையோ கஷ்டம் பார்த்தாச்சு. Don't worry damn மச்சி, அந்தனையும் எப்படியும் தாண்டி வந்தாச்சு. ஃபர்ஸ்ட் டைம் தினேஷ் மாஸ்டர் வந்து லைவ்ல வந்து கோரியோகிராஃப் பண்ண நாங்க வந்து விஷால் சார் அண்ட் டிஎஸ்பி சார் வந்து பார்த்திருக்கோம் இங்க டான்ஸ் பண்றதுக்கு. Thank you so much டிஎஸ்பி சார். We are definitely going to love all this. அனைவருக்கும் வணக்கம். ஆல்ரெடி விஷால் சார் காம்பினேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஹரி சார் சேர்ந்து பண்ண தாமிரபரணி பெரிய ஹிட்டு. அது ஏன் சொல்கிறேன்னா, அந்த தாமிரபரணி படத்தோட சிட்டி ரியாக்ஷன் நான் வாங்கினேன். அப்புறம் 2014 பூஜை படம், அதுவும் ஹரி சாரும் சார் சேர்ந்து பண்ணாங்க. அந்த படம் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிபியூஷன் தான் பண்ணேன். ஏன்னா ஒரு சினிமாவில் ஒரு சென்டிமெண்ட் இருக்குது. ஸோ டைரக்டரும் அந்த ஹீரோவும் சேர்ந்து பண்ணாங்கன்னா அந்த படம் ஒரு பெரிய ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். ஸோ அந்த வகையில் வந்து இந்த படம் ரத்னம் வந்து விஷால் சாருக்கும் சரி,
அந்த ஸ்டோன் பெஞ்ச் டீமுக்கும் சரி இந்த படம் ஒரு பெரிய ஹிட்டாக இருக்கும். சினிமா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கேப்டன் விஜயகாந்த் சாருக்கு அப்புறம் ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸை வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டாக, அதாவது சும்மா நம்ம சொல்லணும்னா நம்ம பிரியாணி சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்ற மாதிரி விஷால் சார் வந்து அந்த ஆக்ஷன் வந்து அவ்வளோ இன்ட்ரெஸ்டாக ரசித்து பண்ணுவார். நான் ஏதை சொல்கிறேன்னா நான் 2-3 டைம் ஒரு கேரவானில் நிறையா டைம் மீட் பண்ணியிருக்கிறேன். அப்புறம் உடம்புல பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15 ஸ்டிச்சுக்கு மேலே இருக்கும் உங்களுக்கு வந்துட்டு. அவ்வளோ ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸாக அவ்வளோ லைவாக இன்ட்ரெஸ்டாக அந்த படம் நல்லா வரணும், அந்த கேரக்டர் இன்வால்மெண்ட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப ரசித்து பண்ணக்கூடிய ஒரு ஹீரோவில் எனக்கு பிடிச்ச ஹீரோ விஷால் சார். ஸோ அந்த ஹோல் டீமுக்கும் நான் விஷ் பண்ணிக்கிறேன். அப்புறம் ஸ்டோன் பெஞ்ச் பிடிச்ச கார்த்திக் சந்தானம் அவருக்கு அவரும் ஜாயின் பண்ணி இப்போ ஜிகதான் டபுள் பண்ணோம். அவர் சென்டிமெண்டான ஒரு ப்ரொடியூசர், படம் பெரிய ஹிட்டு. ஸோ அவருக்கு இந்த படம் பெரிய ஹிட்டை கொடுக்கணும். தொடர்ந்து அவர் வந்து இது அடுத்த ப்ரொடியூசர் லெவலில் டாப் ரேஞ்சில் இருக்குன்னு சொல்லி வேண்டி விரும்பி இருக்குன்னு. நன்றி, வணக்கம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ரத்னம் படம் ட்ரெய்லர் நான் பார்க்கும்போதே அதிரடியாக இருந்தது. தமிழ் சினிமாவுடைய ஃபாஸ்டஸ்ட் அண்ட் என்ன சொல்கிறது பிளாக் பஸ்டர் இயக்குனர். ஃபாஸ்டஸ்ட் அப்படின்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக அவருடைய படத்தை எடுப்பார். அதே சேம் டைம் படமும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். அண்ட் மிகச்சிறந்த இயக்குனர். தமிழ் சினிமாவுக்கு பல வெற்றிகளை கொடுத்த ஹரிசாரனுடைய படம் அவ்வளோ சிறப்பாக இருக்குது. ட்ரெய்லரே அவ்வளோ சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக மிகப்பெரிய வெற்றி காத்திருக்கு சார் உங்களுக்கு. அண்ட் ட்ரெய்லரே அவ்வளோ கலக்குது. அண்ட் ஸ்டோன் பெஞ்சுக்கும் ஜி ஸ்டுடியோஸுக்கும் அலங்கார் பாண்டியன் சாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். மிகப்பெரிய வெற்றி உங்களுக்கு கண்டிப்பாக இந்த படம் மூலமாக கிடைக்கும் நான் எதிர்பார்க்குறேன். அண்ட் விஷால் சாரை பற்றி சொல்லி ஆகணும். 2 நாள் முன்னாடி ஒரு இன்டர்வியூ கொடுத்தாரு. பயங்கரமாக வைரல். எல்லா யூடியூப்லேயும் அதுதான் பரபரப்பாக அந்த ஒரு கட் பண்ணி எல்லா யூடியூப்லேயும் போயிட்டுருக்கு. அதில் என்ன சொன்னார், இந்த படம் வரும்போதும் பிரச்சனை வரும், எனக்கு ரிலீஸ்க்கு பிரச்சனை வரும், எனக்கு ஸ்க்ரீன் கிடைக்கிறது பிரச்சனை வரும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தார். பாருங்களேன், இந்த பாட்டு நம்ம டிஎஸ்பி சார் அவ்வளோ சூப்பராக போட்டிருக்காரு. டோன்ட் வரி மச்சி அப்படின்னு. இந்த 26ஆம் தேதி அவருடைய படம் தான் மிகப்பெரிய லெவலில் தமிழ்நாட்டில் இருக்கிற 1700 திரையர்களும் கேட்க போகிறாங்க, சார் நீங்கள் ரிலீஸ் பண்ண போகிறீங்களா அப்படின்னு. அதில் நாங்கள் ஒரு படம் ஒரு நொடி அப்படின்னு ஒரு சின்ன படத்தையும் கொண்டு வரோம். ஒரு 150 ஸ்க்ரீன் கிடைச்சா போகிறோம், மீதி 1000 ஸ்க்ரீன் உங்களுக்கு கிடைக்கும். டோன்ட் வரி மச்சி அப்படின்னு உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அவ்வளோ பெரிய ரிலீஸ் உங்களுக்கு காத்திருக்கு. இன்னும் சார் நீங்கள் ஒரு சொன்னாலே இப்படி பயப்படுது எல்லாரும், இல்லை சார் சோலோ ரிலீஸாக வந்துருங்க அப்படின்னு உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்கன்னா அவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு இன்டர்வியூ கொடுக்குறாரு. அதுதான் வந்து விஷால் சார். எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவருடைய தைரியம் ரொம்ப பிடிக்கும். ஜெம் அப் அ பர்சன், ஜெம் அப் அ ஃப்ரெண்ட். 2 நாள் முன்னாடி ஒரு மெசேஜ் பண்ணார், சார் கண்டிப்பாக நீங்கள் வந்தாகணும் அப்படின்னார். உத்தரவு மகாராஜா அப்படின்னு உடனே வந்து நிற்கிறோம் நாங்கள். அந்தளவு அவர் பேர் அன்பு இருக்குது. ஒரே ஒரு வேண்டுகோள், இந்த ப்ரெஸ் மீட் மூலமாக, இந்த ஆடியோ லான்ச் மூலமாக நான் விஷால் சாருக்கு வைக்க விரும்புகிறேன். ஒரு நண்பராக, அவருடைய பேரண்ட்ஸ் இங்கே இருக்காங்க, ஒரு எல்டர் பிரதராக அவருக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். விஷால் சார் ஒரு 100 கோடியை உங்களுடைய படம் மார்க் ஆண்டனி அச்சீவ் பண்ணியிருக்கு. அடுத்து நீங்கள் போக வேண்டிய உயரம் வந்து 300 கோடி, 500 கோடி, 1000 கோடி. ஏன்னா இந்தியன் சினிமாவுடைய மிகப்பெரிய ஒரு ஆக்ஷன் ஸ்டார் நீங்கள். உங்களுக்கான அந்த பாடி லாங்குவேஜும் பாடியும் அந்த ஒரு இதுவும் எல்லாமே இருக்குது. உங்களுடைய எய்ம் அதுதான் இருக்கணும், தவிர அரசியல் இருக்கக்கூடாது. என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். அரசியல் உங்களுக்கு வேண்டாம். 1000 கோடி நோக்கி போங்க. 1000 கோடி பாக்ஸ் ஆஃபீஸை இந்தியன் சினிமாவில் கொண்டு வர மிகப்பெரிய படங்களை நான் பண்ண போகிறேன்னு சொல்லுங்கள். நாங்களாம் உங்களை பார்த்து பெருமைப்படுவோம், சந்தோஷப்படுவோம். அரசியல் இங்கே தான் இருக்கும். நீங்கள் சின்ன வயசு தான், 60 வயசுல கூட அரசியல் போகலாம். மிகப்பெரிய மாற்றங்களை நீங்கள் கொண்டு வரலாம். நீங்கள் நினைக்கிற மாற்றங்களை கொண்டு வரலாம். அந்த மாற்றங்களை அப்புறம் பண்ணலாம். இன்னும் மேபி 2031 பண்ணலாம், இப்போ வேண்டாம். ஒருவேளை ஒரே நாடு ஒரே எலெக்ஷன் வந்ததுன்னா மேபி 2034 வரலாம். அதுவரையும் நீங்கள் வந்து மிகப்பெரிய உயரங்கள் உங்களுக்கு காத்திருக்கு. ஏன்னா நிறைய வெற்றிடங்கள்லாம் வரப்போகுது. அதனால அந்த வெற்றிடத்தை ஃபில்லப் பண்ணுறதுக்கான எல்லா தகுதியும் இருக்கிற ஒரு ஹீரோவாக நீங்கள் இருக்கீங்க. அப்படிப்பட்ட ஒரு ஹீரோ அரசியலில் வரப்போகிற 2024 வரலாம் நீங்கள் சொல்லாதீங்க சார். உங்கள் மூலமாக சொல்லிக்கிறேன், உங்களை ரொம்ப பிடிக்கும். அவருடைய அப்பாவை ரொம்ப பிடிக்கும். ஒரு என்ன சொல்கிறது, அவ்வளோ எனர்ஜி. 80 வயசு மேலே உங்கள் இதோட உத்தரவோட உங்களுடைய அனுமதியோட சொல்கிறேன், அரசியல் வேண்டாம். சினிமாவில் மிகப்பெரிய படங்களை நீங்கள் பண்ணோம். ரத்ன படம் அதுக்கு வழிகாட்டணும். ரத்ன படம் மார்க் ஆண்டனி 100 கோடி பண்ணிச்சுன்னா இந்த படம் 150-200 கோடி பண்ணணும். அதுக்கான எல்லா சாத்தியக்கூறுகளும் இந்த படத்தில் இருக்குது. அடுத்ததான் 300 கோடி பண்ணோம், 500 கோடின்னு டார்கெட் பண்ணுங்கள். அதுதான் உங்கள் எய்மாக இருக்கணும். அதுக்கு எல்லா படங்களும் உங்களுக்கு வரணும், வெற்றிகளும் வரணும். டிஎஸ்பி சாருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த வருஷம் அந்த நேஷனல் அவார்டு மட்டும் இல்லை, அவருடைய உழைப்பில் மிகப்பெரிய படங்கள்லாம் வரும்போது புஷ்பா 2, அதுக்கு பிறகு கங்குவா அப்படின்னு வரிசையாக மிகப்பெரிய படங்கள் வெற்றிகள் இங்கே கொடுத்துட்டே இருக்கணும். இந்த குழுவுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இதில் மிகப்பெரிய நடிகர்கள்லாம் நடிச்சிருக்காங்க. நண்பர் சமுதர் கணி சார், யோகி பாபு, பிரியா பவானி சங்கர், எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். ஒரு பெரிய வெற்றி தமிழ் சினிமாவுக்கு வரணும். கடந்த 5 மாதங்களாக தமிழ் சினிமாவில் படங்களே வெற்றி அடையலை அப்படின்னு சொல்லிட்டு எல்லோருமே
திரையரங்கு உரிமையாளர்கள்லாம் ரொம்ப ரொம்ப கவலையில் இருக்காங்க. அந்த கவலைகளை போக்கி ரத்தனம் படம் மாபெரும் கலெக்ஷனை இந்த ஏப்ரல் 26 கொண்டு வந்து தமிழ் சினிமா இருக்குடா பெரிய வெற்றிகளை நாங்கள் கொடுப்போம், பாக்ஸ் ஆஃபீஸ் ஹவுஸில் கொடுப்போம்னு உங்கள் படம் கொடுக்கணும்னு வாழ்த்துறேன், மனமார வாழ்த்துறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். விஷால் படம் 3வது படம், 2 படம் இருக்குது, நல்லா அமைஞ்சுது. ஸோ விஷால்கிட்ட ஒரு சின்ன ஒரு நாட் சொன்னேன், ரொம்ப பிடிச்சது. உடனே டக்குன்னு ப்ரொடியூசர் கார்த்திக் சார் அறிமுகப்படுத்தி விட்டார். கார்த்திக் சாரே வந்து அவர் பேசும்போதே ரொம்ப ஒரு நல்ல மனுஷனாக தெரிஞ்சார். அதோட எனக்கு அவர்கிட்ட ஒரு கிக்கு, அந்த கம்பெனியில் ஒரு கார்த்திக் சுப்ராஜ்னு ஒரு டைரக்டர் இருக்கார். ஒரு டைரக்டருக்கு கீழே போய் ஒரு அந்த கன்சர்னில் போய் ஒர்க் பண்ணுறன்ற கிக்கு எனக்கு ரொம்ப இருந்துச்சு. ஸோ வெரி ஹாப்பி அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுறது. விஷால் படம் 3வது படம். ஸோ இந்த படம் வந்து எப்படி இருக்கணும்னு ஒரு ஐடியா பண்ணும்போது ஒரு கதை இருந்துச்சு. அந்த கதை வந்து ஒரு ஏற்கனவே அதில் ஒரு சேசியாக ஒரு கதையாக இருந்துச்சு. ரொம்ப ஒரு கதைக்குள்ளே வந்து அவுட்லைனே ஒரு ஸ்பீடாக இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம ஸ்க்ரீன் ப்ளே எப்படி பண்ணலான்னு ஒரு டிசைட் பண்ண கமிட் ஆனவுடனே அப்போ வந்து ஒரு ஏற்கனவே 2 படம் பண்ணோம். அதில் நிறையா ஃபேமிலி இருந்துச்சு, ஆக்ஷன் இருந்துச்சு, எல்லாமே இருந்துச்சு. இது வந்து கொஞ்சம் ஃபேமிலி கொஞ்சம் குறைச்சிக்கலாம், ஃபேமிலி பார்க்குற மாதிரி எடுக்கலாம். ஆனால் ஃபேமிலி நிறைய யூத் ஆடியன்ஸை உள்ள கொண்டாடுற மாதிரி வரணுன்றதுக்காக ஒரு 60% ஆக்ஷன் அண்ட் 40% வந்து ஒரு எல்லோரும் பார்க்குற மாதிரி ஒரு விஷயங்கள், இந்த மாதிரி ஒரு ஐடியாவில் வந்து ஸ்க்ரீன் ப்ளே பண்ணேன். அந்த ஸ்க்ரீன் ப்ளே வந்து உண்மையிலே வந்து எனக்கு வந்து ஒரு திருப்தியாக எடுக்கும்போது வந்து அந்த திருப்தி இருந்துச்சு. விஷாலோடைய ஒரு பெரிய கான்ட்ரிபியூஷன், டைமிங்லேயும் சரி, அந்த வேலையிலையும் சரி, ஈடுபடுத்திக்கிட்டது, பர்ஃபார்மன்ஸ்லேயும் சரி. ஆக்ஷன் வந்து எப்போயுமே அவர் நல்லா பண்ணுவார்னே தெரியும். ஆனால் ஒரு எமோஷ்னல் பர்ஃபார்மன்ஸ் உண்மையிலே கண் கலங்குற மாதிரி ஒரு 2-3 இடம். நீங்கள் பார்த்தீங்கன்னா தாமிரபரணியில் பார்த்தீங்கன்னா எண்டில் வந்து ஒரு டைலாக் இருக்கும். அதாவது காயப்படுத்தினவனுக்கு காயம் ஆடுற வரைக்கும் வலி, ஆனால் காயப்பட்டவனுக்கு காயம் ஆடுற வரைக்கும் வலி, ஆனால் காயப்படுத்தினவனுக்கு காலம் பூரா வலின்னு சொல்லி மனசு வலிக்குது மாமான்னு சொல்லி அவர் கண் கலங்கும் போது மொத்த ஆடியன்ஸுமே வந்து ஒரு ஃபீல் பண்ணாங்க. எனக்கு அது எப்பெல்லாம் பார்த்தாலும் அடிக்கடி இந்த படம் டிவியில் ஓடிட்டு இருக்கும். ஸோ அந்த இடம் வரும்போது ரொம்ப ஃபீல் பண்ணும். ஸோ அதை மைண்டில் வச்சுக்கிட்டேன் எமோஷனல் ஏரியாவில். ஸோ ஏற்கனவே வந்து ஒரு எமோஷனலான ஒரு கதைக்குள்ளே நல்ல ஒரு 2-3 சீன் ஸ்ட்ராங்காக வச்சுன்னு சொல்லி பிளான் பண்ணி பண்ணோம். அது அழகாக பர்ஃபார்ம் பண்ணி கொடுத்தீங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் ஒவ்வொருத்தரையாக வந்து சொல்ல போகிறது இல்லை, வெரி சாரி. என்னோடய ஆர்டிஸ்ட் எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க, எல்லாருமே வந்து டெக்னீஷியன்ஸ் அத்தனை பேர் நல்லா பண்ணியிருந்தாங்க. டிஎஸ்பியாக இருக்கட்டும், சுகுமார் சாராக இருக்கட்டும், எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க. இதில் வந்து நான் வந்து இப்போ இந்த ரொம்ப நாளாக வந்து எல்லாம் இந்த சிங்கிள் ஷாட்டை பற்றியே பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அதை பற்றி கொஞ்சம் சொல்லலான்னு இருக்கேன். ஏன்னா படம் என்னவா இருக்க போகுதுன்றதான் எல்லாரும், ஏன்னா இது ஒரு ப்ரெஸ் மீட் ஆரம்பிச்சு இது வந்து ஒரு பெரிய ஃபங்க்ஷன் மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இது வந்து ப்ரெஸ் மூலமாக நான் ஆடியன்ஸுக்கு சொல்கிற விஷயம் உங்களுக்காக வந்து ரொம்ப ஒரு மெனக்கடல் பண்ணி தான் இந்த படத்தை வந்து மேக்கிங் பண்ணியிருக்கோம். இதில் வந்து 8 ஃபைட் அண்ட் சேசிங் எல்லாம் சேர்ந்து ஒரு 8 சீக்வன்ஸ் இருக்குது. அந்த 8 சீக்வன்ஸையும் 4 மாஸ்டர்ஸ் பண்ணியிருக்காங்க. அதில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி ஃபைட்டை பிரித்து கொடுத்தோம். எல்லாருமே வந்து ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காங்க. என்னோட ஒரே ஒரு இது என்னென்னா, அதாவது இது வந்து ஆடியன்ஸ் இந்த படம் பார்க்குறாங்க. இந்த ஃபைட் வந்து ஒருத்தருக்கு பிடிக்காம இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். ஆனால் ஏன்டா வச்சாங்க நீ மட்டும் கேட்டவே கூடாது. ஏன்னா வேணும்னு வச்ச மாதிரி இருக்கக்கூடாது. ஏன்னா நான் ஆடியன்ஸை மதித்து ஸ்க்ரீன் ப்ளே பண்ணுற ஆள். நான் கொஞ்சம் யதார்த்தம் கொஞ்சம் மிஸ் ஆகலாம், ஃபைட்டு ஒரு 10 அடி போய் விழலாம். அப்போ கூட மாஸ்டர்கிட்ட சொல்லுவேன், மாஸ்டர் 10 அடி வேணாம், ஒரு 8 அடி வச்சுக்கோங்க, ஒரு 6 அடி ஆகிட்டு வேணாம், 4 அடி ஆக்கிக்கோங்க. ஏன்னா நான் மிதிச்சா 2 அடி போய் விழுந்தானா, ஹீரோ மிதிச்சா ஒரு 6 அடி போட்டோம், 12 அடி வேணாம், இப்படிலாம் வந்து சொல்லுவேன் நான். ஸோ நான் ஆடியன்ஸை மதிக்கணும்னு நினைக்கிறாள். அப்புறம் நீங்களும் நிறைய கேள்வி என்னடா இன்னும் பறக்க விட்டுட்டு இருக்கீங்கன்னு சொல்லி கமெண்ட் அடிப்பீங்க. ஸோ அதெல்லாம் பார்க்குறாள். ஆனால் அதனால நான் வந்து இதில் வந்து கொஞ்சம் யதார்த்தம் மிஸ் ஆகாமல் பண்ணியிருக்கேன். அதனால நிச்சயமாக வந்து ஆடியன்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து ஏன்னா அந்த ஃபைட் வச்சிங்கன்னு கேட்க மாட்டாங்க. நான் ஒவ்வொரு ஃபைட்லேயும் வந்து ஒவ்வொரு கண்டென்ட் வச்சுருக்கோம். அதாவது தேவை நம்ம வீட்டு முன்னாடி சும்மா சொல்கிறேன், ஒரு அடித்தடி யாரோ ஒருத்தர் சொல்கிறேன், என்ன பயங்கர ஆக்ஷனாக இருக்குது. நம்ம வீட்டு முன்னாடி ஒரு 10 பேர் வந்து நிற்கிறான், நம்மளை அடிக்கிறது. நம்ம என்ன பண்ணுவோம்? கொஞ்ச நேரம் பொறுமையாக இருப்போம், போலீஸ் ஃபோன் பண்ணுவோம். எதுவும் வரல, அவங்க கூட்ட உடைக்க போகிறாங்கன்னா உள்ளேருந்து அருவாமனை, உலக்க, உரல் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு நம்ம தயாராகி அடிப்போம். இந்த மாதிரி ஒரு மூடில் தான் அவர் படம் முழுதும் அட்டன் பண்ணியிருக்காரு. அதாவது ஒரு பிரச்சனை, அதை எப்படியாவது ஃபேஸ் பண்ணி ஆகணுன்ற கோணத்தில் எல்லாம் விரட்டி அடிச்சிருக்காரு, துரத்தி வெட்டியிருக்காரு, கதற போட்டு என்னென்னமோ பண்ணியிருக்கிறாரு எல்லாரும். ஏன்னா அந்த மாதிரி படமே வந்து கதையை வந்து பரபரப்புன்னு நீங்கள் டீசர் பார்த்துருப்பீங்களா, ஒரு சின்ன ஒரு பரபரப்பு இருந்துச்சு. ஆனால் அந்த பரபரப்பு படத்தில் இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் நான் ஒரே ஒரு தப்பு மட்டும் பண்ணல. என்னென்னா
ஃபாஸ்ட்டாக கட் பண்ணுறன்ற சொல்கிற ஒரு பிளேமிங் இருந்துச்சு. அது வந்து ஒரு 10 வருஷம் முன்னாடி எல்லாம் ரசித்தாங்க. இப்போ வந்து நான் கொஞ்சம் லோக்கலில் எல்லா ஏரியாலையும் போய் ஒரு டீ கடை வரைக்கும் போய் இல்லை ஒரு ஆட்டோ டிரைவர் வரைக்கும் போய் எல்லார்ட்டையும் வந்து ஒரு ஐடியாலாம் கேட்பேன் நான், எப்படி இருந்துச்சு, என்ன மைனஸு. ஏன்னா நம்ம ஓடின படம் ஓடாத படம் எல்லாமே எடுத்துருக்கோம். ஸோ ஓடாத படத்தில் இல்லை ஏதோ ஒரு விஷயம் எப்படி பிடிக்குதா பிடிக்கலாம் போது அது ஃபாஸ்ட்டாக கட் பண்ணுறீங்க சார், அது வந்து இப்போ கொஞ்சம் எங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இல்லை அப்படிங்கும் போது சரி அப்போ எப்படி படத்தை ஃபாஸ்ட் பண்ணும்போது இந்த ஸ்க்ரீன் பிளே வந்து ஃபாஸ்ட் பண்ணுறாரு. செம்ம பேஸில் இருக்கும் ஸ்க்ரீன் பிளே. அதில் ஒரு முக்கியமான சீக்வன்ஸ் தான் இந்த சிங்கிள் ஷாட் ஃபைட்டு. அதை பற்றி தேவி சார் தான் அதுக்கு முதல் ரசிகர்னு நினைக்கிறேன். ஏன்னா முதல்ல வந்து எடிட்டர் பார்த்து கட் பண்ணி அவர்கிட்ட தான் ஃபஸ்ட்டு காட்டினேன். பார்த்த உடனே அவர் வந்து ரொம்ப மெஸ்மரைஸ் ஆகிட்டார். சரி அப்போ நம்ம ஏதோ கொஞ்சம் வேலை செஞ்சுருக்கோம் போல இருக்குன்னு. என்னென்னா இந்த சிங்கிள் ஷாட் வந்து எதுக்காக எடுத்தோன்னா வேணும்னு எடுக்கலை, கண்டிப்பாக சிங்கிள் ஷாட்டில் எடுக்கணும்னு முதல்லலாம் தோணலை. அந்த ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி ஒவ்வொரு ஃபைட்டும் ஒவ்வொரு மாதிரி எடுத்துகிட்டு வரணும்போது இது வந்து ஒரு சீன் ஒன்று ஆரம்பித்து அந்த சீன் வந்து அப்படியே ஃபைட்டாக கன்வெர்ட் ஆகி அந்த ஃபைட்டு சேசிங்காக மாறி அதில் 3 வண்டி பிளாஸ்ட் ஆகி 4வது வண்டி துரத்திட்டு வரும்போது இந்த ஹீரோவும் ஹீரோயின் போகிற அந்த வண்டி வந்து ஒரு ஃபாரஸ்ட்குள்ளே போய் அது வந்து டிஸப்பியர் ஆகும்போது அந்த கடைசியாக துரத்திட்டு அந்த வண்டி கூட அந்த ஃப்ரேமில் போயிட்டு இருக்கணும். இது எல்லாமே சிங்கிள் ஷாட்டாக இருக்கணும் அப்படின்னு டிசைட் பண்ணோம். அதை எப்படி எடுத்துன்றதை மட்டும் இப்போ ஒன்று சொல்கிறேன். எடுத்தோன்னே ஹீரோ ஒரு ஜீப்பில் வந்துட்டு இருப்பார், ஹீரோயின் வந்து ஒரு பஸ்ஸுக்குள்ளே இருப்பாங்க. ஆனால் ஒரே கேமராமேன் கையில் கேமராமேன் ஜீப்பில் ஒரு பொசிஷனில் இருப்பார், டைரக்டர் ஜீப்பில் ஒரு இடத்துல ஒளிஞ்சு உட்காந்துட்டு இருப்பார். வண்டி போயிட்டுருக்கு, ஹைவேஸில் போயிட்டுருக்கு, 3.5 கிலோமீட்டர் ஸ்ட்ரெச்சு, 5 நிமிஷம் ஷாட்டு. இப்போ கிளம்பி போயிட்டே இருக்குது. இப்போ கேமரா பேன் ஆகுது, ஹீரோ இருக்காரு, வண்டி முதல்ல காட்டுற ஒரு பஸ் தூரத்தில் போயிட்டு இருக்கு. இந்த பக்கம் பேன் பண்ண ஹீரோ இருக்காரு. ஹீரோ வந்து அந்த பஸ்ஸை வந்து ஹார்ன் அடிச்சு வண்டியை நிறுத்துன்றாரு. அந்த டிரைவர் நிறுத்த மாட்டேங்கிறான். நிறுத்தியாரு, திருப்பி கம்பல் பண்றாரு, நிறுத்த மாட்டேங்கிறான். உடனே போய் கிராஸ் கட் அடிக்கிறாரு. கிராஸ் கட் அடிச்ச உடனே அந்த பஸ் பின்னாடி பிரேக் அடிக்குது. இப்போ கேமராமேன் கையில இருந்து கேமராமேன் அசிஸ்டன்ட் கிட்ட கேமரா மாறுது. அவர் அதை எடுத்துட்டு வெளியே போயிட்டு இருக்காரு. இவர் கீழே இருந்து இறங்கி வராரு. இப்போ கேமராமேன் கையில கிட்ட வருது. கேமராமேன் அந்த கேமரா கையில வாங்குறாரு. ரொம்ப ராவா இருக்கும் சார். நாங்கள் ராவா தான் சார் வேணும். ஆடியன்ஸ் ரொம்ப ராவா தான் ரசிக்கிறாங்க. இப்போ அதுக்கு நமக்கு வெற்றி மாறாது பாருஞ்சி அவங்கெல்லாம் வந்து சில விஷயங்களை ராவாக கொடுக்குறத பார்க்கும்போது நிறைய படங்கள் பார்த்து நம்ம கற்றுக்கிறது தானே சார். அதுக்கெல்லாம் எனக்கு நல்ல இது இருக்குது. அதுக்கு ஒரு அடையாளங்களுக்கு எனக்கு டேரக்டர்ஸ் இருக்கிறாங்க. நீங்கள் ஒரு ராவாக ஒரு கண்டென்ட் கொடுத்தா ரசிக்க. நம்ம படமே கமர்ஷியல் படம் தான், ஏதோ ஒரு கண்டென்ட் கொடுக்கலான்னு எல்லார்ட்டையும் போராடி கடைசியில் எனக்கு கண்ணன் மாஸ்டர் கிடைச்சாரு. நிறைய பேர் அவர் சொன்ன உடனே சார் என்ன வேணாலும் பண்ணிடலாம் வாங்க சார், மாஸ்டர் அந்த ஃபைட்டை மட்டும் கம்போஸ் பண்ணி கொடுத்துருங்க, அடித்து முன்ன பின்ன நான் வச்சுருக்கேன், நீங்கள் உங்கள்கிட்ட சொல்கிறேன் நீங்கள் எடுத்துருங்க மாஸ்டர். ஸோ அவர் வந்து பண்ணிட்டாரு. ஸோ மனவலியோடு தான் அந்த வேலைக்கே போனேன் நான். ஏன்னா இது முடிஞ்சிருமா முடியாதான்னு சொல்லி திருப்பதியில் ஷூட் பண்ணோம். அப்படியே மலையை பார்த்து அப்படியே நின்றுட்டு இருந்தேன். நைட் 10:30 மணிக்கு அந்த லொக்கேஷனை பார்த்தேன். வண்டியிலே வந்து ஸ்பீடாமீட்டரை பார்த்து மெஷர் பண்ணோம். 3 கிலோமீட்டர் டிவைடட் பை 7 சீக்வன்ஸ் 50 எவ்ரி 500 மீட்டர்ஸ் ஒரு சீக்வன்ஸு. ஸோ இப்படி ஒரு கணக்கெல்லாம் போட்டுட்டு நைட்டு முடிச்சு காலையில் போனோம். ஷால் வந்தார், எல்லாரும் பிளான் பண்ணோம். ஒரு நாள் ஃபுல்லாக இருக்கேன் சார். 2வது நாள் மத்தியானம் 3 மணிக்கு ஒரு டேக்கு, 5 மணிக்கு அடுத்த டேக்கில் வந்து ஓகே ஆகிடுச்சு. ஸோ ஓகே ஆனதுக்கப்புறம் தான் வந்து அந்த மன வலியும் அந்த பெயினும் வந்து போச்சு. ஏன்னா நம்ம நினச்சதை சாதிச்சிட்டோம் அப்படின்றது. ஸோ எல்லாருக்கும் வணக்கம். இந்த ஏவி பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா ஆரம்ப காலம் லொல்லு சபாலேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். நம்ம அட்மாஸ்பியர்லேருந்து ஆரம்பித்து இன்றைக்கி இவ்வளோ படங்கள், இவ்வளோ ஏவி, அதுவும் ஹரிசார் படத்தில் அவரோட ஃபங்க்ஷனில் என்னோட ஏவி வர்றது நான் ரொம்ப சந்தோஷமாக நினைக்கிறேன். ரொம்ப நன்றி சார். என்ன பேசுன்னு தெரியல, இருந்தாலும் 4 வார்த்தை பேசிடுறேன். ஹரிசாரை பற்றி நான் சொல்லணும்னா, அவரோட படங்கள் பற்றி நான் நிறைய ஒரு ஷூட்டிங் பாட்டில் வந்து யானை படம் அவர் கூட நடிக்கும்போது அப்போ அவர்கிட்ட நிறைய விஷயம் கேட்பேன். நான் ஒரு படம் பற்றி அவர்கிட்ட கேட்டே இருப்பேன். சார் இந்த படம் 6 சாமி, அப்புறம் நிறைய படம் சிங்கம், இந்த படத்தை பற்றிலாம் நான் கேட்டு வந்துகிட்டே இருப்பேன். இது எப்படி சார் பண்ணுங்க, இது எப்படி சார் பண்ணுங்க. ஒவ்வொரு படத்துக்கும் ஒவ்வொரு டெவலப்மெண்ட்டாக தான் இருக்கும். அப்போ அவர்கிட்ட நான் கேட்டேன், சார் இப்போ லாஸ்ட்டாக நம்ம இதெல்லாம் வந்திருக்கிறோம், ரத்தனம் படம் எல்லாம் வந்திருக்கோம், எப்படி சார் அப்படின்னா அதுக்கு ஒரே வார்த்தை தான் சொன்னார், யோகி எப்பவுமே உழைப்பு தாண்டா இங்கே ஜெயிக்கும் அப்படின்னாரு. சார் அது சினிமாவில் நீங்கள் இவ்வளோ வருஷம் சார், இன்னும் பல ஆண்டுகள் நல்லா இருக்கணும், நிறைய படங்கள் நீங்கள் பண்ணிகிட்டே இருக்கணும் சார், எங்களை மாதிரி ஆட்களாக நீங்கள் உருவாகிட்டே இருக்கணும் சார். ரொம்ப நன்றி. அடுத்து விஷால் சார், ரொம்ப வருஷமாக பட்டத்து யானை படத்துலேருந்து அவரோட நான் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன்.
அன்னையிலேருந்து இன்னை வரைக்குமே மாறாமல் ஒரு ஹீரோ யாருன்னா அவர் தான் நான் பார்த்துட்ருக்கேன். விஷால் சாருக்கு நான் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தேவிஸ்ரீ பிரசாத் சார் ஒரு அவார்ட் ஃபங்க்ஷனில் வந்து அவர் வந்து ஒரு அவார்டு கொடுக்க வர்றாரு எனக்கு ஹைதராபாத்தில். அப்போ வந்து அவார்டு கொடுத்துட்டு கம்னு போயிடலாம். ஆனால் அங்கே வந்து அத்தனை ஸ்டேட் மக்கள் இருக்கும்போது எல்லாரும் முன்னாடியே வந்து மண்டேலா படத்தை வந்து அவர் ப்ரொமோட் பண்ணார். என்ன சொன்னார்னா, இந்த படத்தை எல்லாரும் பாருங்கள், அவ்வளோ நல்லா பண்ணியிருக்காருன்னு. அதுக்கு நான் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன் சார். தினேஷ் மாஸ்டர் அவர் எனக்கு ஒரு அண்ணன் மாதிரி. என்னை அதிகமாக சினிமாவில் ஏன் ஆட மாட்டேன்னா, ஒரு முறை ஒரு பாட்டு பண்ணும்போது என்னால் நானும் ஹீரோ, ஒரு புது ஹீரோ தான், டான்ஸ் ஆடிட்டே இருக்கும்போது நாங்கள் மிஸ் பண்ணிகிட்டே இருக்கோம். நைட்டு ஷூட் அது. அப்போ ஒரு டான்ஸர்ஸ் சொன்னாங்க, ஒரு அம்மா, ஒரு லேடி, மாறெல்லாம் வலிக்குது, இவனுங்க ஆடி தொலைய மாட்டானுங்கன்னு. அன்னையோடு விட்டுட்டேன். இதுதான் ரீசன். சில டான்ஸ் மாஸ்டருக்கு தெரியும், நான் சொல்லியிருக்கேன், மற்றவங்கள நம்ம கஷ்டப்படுத்த வேணாம், நமக்கு என்ன தெரியுமோ அதை மட்டும் பண்ணால் போதும் அப்படின்ட்டு அதுலேருந்து ஒதுங்கிட்டேன். ரொம்ப நன்றி. கண்ணன் மாஸ்டர் சார். மாஸ்டர் பற்றி சொல்லணும்னா, நிறைய படங்கள், எவ்வளோ ஆக்ஷன் பிளாக் பண்ணியிருக்காரு. இன்னும் நிறைய விஷயங்கள் அவரும் தமிழ் சினிமாவுக்கு நிறைய கொடுக்கணும். ரொம்ப நன்றி சார். சமுத்திரக்கனி அண்ணன், ஏதாவது ஒரு சின்ன தவறுனா முதல்ல ஃபோன், தம்பி கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கடா அப்படின்னாரு. அவருக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இங்கே யாரும் தெரிஞ்சு தப்பு பண்ண போகிறது கிடையாது. அப்போ ஒரு முறை சமுத்திரக்கனி என்ன சொன்னார் ஒரு விஷயத்த, ஆனால் இந்த பிஸ்னஸ்ன்றாங்கன்னா, நான் காமெடி ஆக்டரு, நான் எல்லா இடத்துலையும் காமெடின்னா, ஏன்னா இப்போ எல்லாமே நான் ஓப்பனாக சொல்கிறேன், நான் காமெடின்னு தான், எனக்கு லைஃப் லாங்கில் காமெடி இருந்தால் தான், அதுக்கு தான் நான் 23 வருஷம் போகிறேன்னேன். சரிங்களா? அதனால் என் தொழில் காமெடி தான், அதை நான் மிஸ் பண்ண முடியாது. அப்போ ஒரு முறை அவர்கிட்ட நான் கேட்டேன், என்னென்ன அப்படின்னு கேரளில் உட்காந்து கேட்கும்போது, இது என்னென்ன பிஸ்னஸ்ன்றாங்க அப்படின்னு. அதுக்கு அவர் ஒரு பதில் சொன்னார், பிஸ்னஸ்ன்றது வந்து அது படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தாண்டா அது பேசுவாங்க, அது எனக்கு தெரியும். பட் ஆனால் அவருக்கு ஒரு வார்த்தை சொன்னார், என்னன்னா, கதை நல்லா இருந்தால் தான் ஒரு கதை தாண்டா ஒரு ஹீரோ உருவாக்கும், ஒரு பிஸ்னஸ் பண்ணணுன்னு. ரொம்ப நன்றிண்ணா. அதனால் நிறைய ப்ரொடியூசருங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணிட்டுருக்கேன். நல்ல கதை வரும்போது என்னோட பட்ஜெட்டை நான் கம்பெனி தான் நடிக்கிறேன். அதுக்கு நான் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். சமுத்திரக்கனி அண்ணனுக்கு ரொம்ப சந்தோஷம். கார்த்திக் ஸ்டோன் பெஞ்ச் அவரோட நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். நான் கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா ஒரு சாதாரண பயணம் இல்லை. திடீர்னு சொன்னாங்க 19 வருஷம் ஆச்சு, 20வது வருஷம்ன்ட்டு. சத்தியமாக அந்த எண்ணிக்கையெல்லாம் பார்க்குறது இல்லை, உங்களோட அன்பு தான் பார்த்துட்டு வந்து. ஏன்னா ஒவ்வொரு நடிகரோட வாழ்க்கையை வந்து எப்போவுமே அப்படி மேலோட்டமாக போகிறது இல்லை. ஸ்டாக் மார்க்கெட் மாதிரி டிப்பாகவும் மேலே போகும். ஆனால் அந்த சோர்வடையும் போது மேலே போகும்போது போடா போய்கிட்டே இருடா அப்படின்னு சொல்கிறது நீங்கள் தான். ஆடியன்ஸு நீங்கள் திரையரங்கத்துக்கு வந்து இந்த நடிகை நல்லா அடுத்த படம் நல்லா பண்ணுவோம் அப்படின்ற நம்பிக்கை கொடுக்கும்போது தான் ஒவ்வொரு திரைப்படத்தில் மறுபடியும் உழைச்சி போகிறது ஒரு விஷயம் இருக்குது. ஸோ இன்னைக்கு ரத்னம் திரைப்படம் வருகிற வெள்ளிக்கிழமை ஏப்ரல் 26 ரிலீஸ் ஆக போகுது. அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட படத்தை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி, நாளைக்கு ஏப்ரல் 19 முக்கியமான நாள், ஓட்டு போட வேண்டிய நாள். கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் போய் தயவு செஞ்சு இன்னைக்கு எப்படி நீங்கள் பொறுமையாக எல்லாரும் பேசிகிட்டு இருக்கிறத காத்து நீங்கள் உட்காந்து பார்த்தீங்களோ அதே மாதிரி நாளைக்கு நிற்க வேண்டிய சூழ்நிலை. கண்டிப்பாக வெயில் அடிக்கும், கண்டிப்பாக நீளமான கியூ இருக்கும். ஆனால் வாக்குப்பதிவுன்றது ரொம்ப முக்கியம். இன்றைக்கி வேணாம், அடுத்த வெள்ளிக்கிழமை பார்த்துக்கலான்றது திரைப்படம். ஆனால் அன்னைக்கு ஓட்டு போயிட்டு அன்றைக்கி தான் நீங்கள் ஓட்டு போடணும். மறுபடியும் பார்த்துக்கலாம், அடுத்த 5 வருஷம் கழிச்சு பார்த்துக்கலான்னு மட்டும் யோசிக்காதீங்க தயவு செஞ்சு. ஏன்னா சிட்டியில் எப்பவுமே வந்து குறைவாக இருக்கும் ஓட்டு பதிவு. எப்பவுமே கிராமத்தில் வந்து 70% இருக்கும், சிட்டியில் நகரத்தில் தான் வந்து 50% இருக்கும். ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் வேறு 10 லட்சம் ஓட்டர்ஸ் இந்த வாட்டி இருக்காங்க. எல்லோரும் வந்து நீங்கள் ஓட்டு போடணும். அது எனக்கு அதான் அதுக்கான விஷயம் அடுத்தது அப்புறம் சொல்கிறேன். ஒரு இன்ஸ்பிரேஷனான ஒரு விஷயம் இன்றைக்கி நான் நடந்தது காலம்பரை. இது கண்டிப்பாக இந்த வெள்ளிக்கிழமை நாளைக்கு வந்து மறக்காமல் ஓட்டு போட்டுருங்க. அதே மாதிரி அடுத்த வெள்ளிக்கிழமை சம்மர் ஹாலிடேஸ் தொடங்குது. 26ஆம் தேதி ரத்னம் திரைப்படம் வரப்போகுது. இந்த பயணம், இந்த திரைப்படம் ரத்னம் ஏன் அப்படின்றது எல்லாரும் கேட்பாங்க. எனக்கு மார்க் ஆண்டனி வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு திருப்புமுனை கொடுத்தது. தனஞ்சயன் சார் சொன்ன மாதிரி ஒரு 100 கோடி கிளப் அப்படின்றது ஒரு ஹீரோக்கு வந்து எப்பவுமே ஒரு அந்தஸ்து கொடுக்குறது. இவன் அவ்வளோதான்
எப்பவுமே சொல்கிறது தான், சினிமா துறையில் வந்து அதிகமாக வந்து இவன் இதோட இதுக்கு மேலே போக முடியாது, இதோட தான் அது. அதுக்கப்புறம் டக்குன்னு வந்து ஒரு இயக்குனரோட போகும்போது, ஏங்க இந்த நேரத்தில் இந்த இயக்குனரோட எதுக்குங்க நீங்கள் பண்ணுறீங்க, அந்த ஆதிக்கோட எதுக்குங்க பண்ணுறீங்க, ஏங்க எனக்கு கண்டென்ட் பிடிச்சிருக்கு, கண்டிப்பாக அந்த கண்டென்ட் வந்து எனக்கு நல்லா இல்லைங்க ரிஸ்க் எடுக்கிறீங்கன்னு, பரவாயில்ல நல்ல கண்டென்ட்டுக்கு ரிஸ்க் எடுக்கிறது தப்பு கிடையாதுன்னு. ஆனால் நீங்கள் தான் வந்து முன் வரிசையில் வந்து நீங்கள் அவனோட டேட் வாங்க போகிறீங்க, அடுத்த இந்த படம் ரிலீஸ் ஆகும் போதுன்னு சொன்னேன். அவங்க தான் ஆதிக்கு பின்னாடி வந்து இன்னைக்கு ஆதிக்கு ஒரு நல்ல ஃப்யூச்சர் கிடைச்சிச்சு. அதுதான் எனக்கு ரொம்ப சந்தோஷம். என் தம்பிக்கு ஒரு நல்ல ஃப்யூச்சர் கிடைச்சிச்சு மார்க் ஆண்டனியில். எனக்கு ஒரு நல்ல இவர் ஏதோ இந்த அண்ணன் சமுத்திரகனி அண்ணன் மாதிரி எனக்கு இன்னொரு அண்ணன் எஸ்.ஜி. சூர்யா கிடைச்சாரு, சுனில் அவர்கள் கிடைச்சாரு. அந்த மார்க் ஆண்டனி திரைப்படம் வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. அதுக்கப்புறம் எல்லாரும் வந்து ஆதிக்கு பின்னாடி சுத்த ஆரம்பிச்சிட்டாங்க டேட்டுக்காக. அதுக்கப்புறம் வந்து அதான் ஹரி சார் சொன்ன மாதிரி எப்பவுமே வந்து காது வச்சு எல்லாத்தையும் கேட்கணும், நல்லது கெட்டது எல்லாமே கேட்கணும். நம்ம கெட்டது நம்மளை பற்றி சொல்கிறாங்க கேட்கக்கூடாது, நம்ம அதை நெகட்டிவாக சொல்லும் போது கேட்கக்கூடாது, அப்படி இல்லை. அவர் சொன்ன மாதிரி சுற்றிக்கிட்டே இருக்கணும். நம்மளை பற்றி என்ன சொல்கிறாங்க, நம்ம ஏதாவது திருத்திக்கணுமா, இப்போ இருக்க நடிகர்கள் என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றது ஒரு பக்கம். பட் ஒரு விஷயம் வந்து எனக்கு வீட்டிலேயே ஒரு பெரிய ஒரு இம்சை. எங்கள் அம்மா ஒரு மிக தீவிரமான ஒரு ஹரி சாரோட ரசிகர். இது வந்து நாங்கள் எப்போவுமே இது என்னமோ தெரியல, 8 வருஷம் கழிச்சு ஒவ்வொரு வாட்டி நாங்கள் சேர்ந்து வரோம். தாமிரபரணி, அதுக்கப்புறம் பூஜை, அதுக்கப்புறம் இப்போ ரத்னம். ஒவ்வொரு வாட்டி நான் ஒரு படப்பிடிப்பு போயிட்டு இருக்கும்போது 2 கேரக்டர் இருக்காங்க எங்கள் வீட்டில். ஒன்று எங்கள் அப்பா, ஃபஸ்ட்டு படத்துலேருந்து இப்போ வரைக்கும் ஏதாவது என் பேர் வந்துடுச்சுன்னா முதல்ல வந்து பேப்பர் கட்டிங் வந்து காலம்பரை கீழே இறங்கி வந்து உட்காரும் போது அவர் ஒரு பேப்பர் கட்டிங் கட் பண்ணிட்டு இருப்பாரு. என்னன்னா என் பேர் வந்திருக்கு, தினத்தந்தி, மாலை மலர் ஏதோ ஒரு பேப்பரில் என் பேர் வந்திருக்கு. அது வந்து விஷால் நடிக்கும் செல்லமே, விஷால் கலக்கும் சண்டைக்கோழி, விஷால் வந்து இந்த படத்தை தோல்வி அடைஞ்சாரு, அதெல்லாம் வந்து பேப்பர் கட்டிங்னா பரவாயில்ல. இந்த கேரக்டர் எங்கள் நயனா எப்படின்னா, விஷால் பேர் வந்தால் போதும், ஒரு நாள் திடீர்னு கீழே இறங்கி வந்து சின்சியராக பேப்பர் கட் பண்ணிட்டு இருக்காரு. என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, இல்லை உனக்கும் பிரியாமணிக்கும் காதல்னு வருது, இது ஏன்ப்பா கட் பண்ணுறீங்கன்னா, இல்லை உன் பேர் வந்திருக்கு அவ்வளோதான், அது போதும் எனக்கு அப்படின்னு கட் பண்ணி இருக்கிற ஒரு கேரக்டர். அப்படி ஒரு கேரக்டர் இருக்காரு. 2வது கேரக்டர் வந்து எங்கள் அம்மா. ஒவ்வொரு திரைப்படத்துக்கு நான் படப்பிடி போகும்போது, டே இங்கிட்டு வா, நீ எப்போ ஹரியோட படம் பண்ண போகிற அப்படின்னு கேட்பாங்க. இல்லைம்மா அது நேரம் வரும்போது கண்டிப்பாக அமையும். சும்மா நான் வந்து டிவிலே பார்த்துட்டு இருக்க முடியாது. இப்போ சீக்கிரமாக வந்து ஹரியோட எனக்கு ஹரியோட நீ இப்போ படம் பண்ணணும், பட் டைம் வரும்போது கண்டிப்பாக நான் நடக்குமா, டெஃபினட்டாக நடக்கும்னு ஒவ்வொரு வாட்டி இப்போ சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த நேரத்தில் மார்க்கண்டி முடிஞ்சு இப்போ சுற்றி கேட்கும்போது எல்லாரும் வந்து சொன்ன விஷயம் வந்து, சார் அந்த பழைய விஷால் பார்க்குற மாதிரி சண்டைக்கோழி, திம்பரு, தாமிரபரணி விஷால் பார்க்குற மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு என்னமோ தெரில. இதுக்கு உண்மையிலே மனசார எப்பவுமே ஃபில்டர் கிடையாது, உங்கள் எல்லோருக்கும் தெரியும். இந்த திரைப்படத்துக்கு முக்கியமான காரணம் வந்து மினி ஸ்டுடியோஸ் வினோத் தான். வினோத் வந்து சொன்னாப்புல, சார் நீங்கள் ஹரி சாரோட மறுபடி படம் பண்ணணும், நீங்கள் பண்ணணும் சார் அப்படின்னாப்புல. கரெக்டு, ஓகே. நான் நேராக ஹரி சார் ஃபோன் அடித்தேன். சார் நம்ம 2 பேரும் சேர்ந்து படம் பண்ணலாமா சார்? ரொம்ப சந்தோஷப்பட்டார். ஏன்னா எனக்கு என் அண்ணன் மாதிரி தான், நான் எப்போவுமே என்னோட பெரிய அண்ணன் மாதிரி தான் நான் வந்து ஹரி சார் பார்த்தது உண்டு பர்சனலாக. எப்போவுமே ஒரு பெரிய அண்ணன்கிட்ட எப்படி நடந்துக்கிறது, அவங்க வீட்டில் கூட என்னை அப்படி தான் பார்ப்பாங்க, அவங்க வீட்டு பிள்ளை மாதிரி தான் பார்ப்பாங்க. நான் ஹரி சார் கிட்ட சொல்லும் போது ரொம்ப சந்தோஷம், பண்ணலாம் விஷயம்னா அங்கிட்டே இருங்க சார், நான் வரேன் உங்கள் ஆஃபீஸ்க்கு, அலுவலகத்துக்கு வரேன், நம்ம படம் பண்ணலாம் சார்னு சொல்லும்போது சார் ஒரு லைன் சொன்னார். லைன் சொல்லும்போது ஒரு விஷயம் எப்பவுமேங்க, ஒரு நடிகருக்கு ஒரு புதுமுக இயக்குனர் கதை சொல்லும்போது அது நல்லா இருக்குது நல்லா இல்லைன்றது டக்குன்னு சொல்லிடலாம். ஒரு பெரிய இயக்குனர் 3ஆம் முறை வரும்போது, அது 2 முறை அதுவும் பெரிய வெற்றி உங்களால் கிடைச்சதுனால 3ஆம் முறை வரும்போது சார் என்ன வச்சிருப்பார் அப்படின்னு ஒரு தயக்கத்தில் இருப்போம். டெஃபினட்டாக எப்படி பண்ணியிருப்பாருன்னு. ஆனால் எனக்கு ஒரு தேவி சொன்ன மாதிரி, எல்லாரும் சொன்ன மாதிரி, சுகுமார் சொன்ன மாதிரி, சமுத்திரகன்யா சொன்ன மாதிரி, எல்லாரும்
அது எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட் ஒரு விஷயம் வச்சிருந்தாரு திரைக்கதையில் ஒரு 30 நிமிஷம் கழிச்சு. நான் சத்தியமா எதிர்பார்க்கல. அது கேட்ட உடனே வந்து எனக்கு டக்குன்னு ஹரி சார் சொன்னேன், சார் இது டெஃபினட்டா வந்து எனக்கு பெரிய சந்தோஷம். கரெக்டான டைம்ல நான் உங்ககிட்ட வந்துட்டேன். இது வேற ஒரு ஹீரோ பண்ணியிருந்தா கண்டிப்பா நான் வருத்தப்பட்டிருப்பேன். எனக்கு கண்டிப்பா அது பண்ணிடலாம் சார், கரெக்டா பண்ணிடலாம் சார் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா கார்த்திக் ஸ்டோன் பெஞ்சுக்கு ஒரு படம் பண்ணலாம் பிரதர் அப்படின்னு அதுக்கு முன்னாடி நாங்க பேசிட்டு இருந்தோம். கரெக்டா வந்து இந்த கார்த்திக் இந்த படம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி அமைஞ்சுது. இதுதான் ஒரு நானும் ஹரி சார் பயணம் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு சார் சொன்னார், 5 நிமிஷம் காட்சி விஷால், இந்த மாதிரி ஒரு காட்சி ஒரே ஷாட்டுன்னு ஸ்டிச் பண்ண போகிறோமா சார் அப்படின்னு நானும் கேட்டேன். இல்லை விஷால், 5 நிமிஷம் நம்ம ரிஹர்சல் பண்ணலாம், 2-3 நாள் கூட ரிஹர்சல் பண்ணலாம், ஆனால் ஒரே ஷாட்டில் எடுக்கிறோம். பிளடி சேலஞ்சுங்க. இவருக்கு தேவையே கிடையாது அந்த மாதிரி பண்ணணும். கேட்டுக்கிட்டு பண்றாரு பாருங்களேன், அதுதான் வந்து அவரோட வெற்றிக்கு. முதல்ல இந்த படத்தோட வெற்றி வந்து இயக்குனர்கிட்ட இருந்து தான் வரணும். இயக்குனர் வெற்றி அடைஞ்சாதான் வந்து எங்களை மாதிரி நடிகர்கள் வந்து உங்க முன்னாடி வந்து நாங்க சொல்ல வேண்டிய விஷயங்கள் வந்து கரெக்டா சொல்ல முடியும். அவரோட பாதையில போயிட்டோம். அது எக்ஸிக்யூட்டட் பை டிஓபி சுகுமார். எப்படி, அதாவது ஒரு பறக்கிற கேமரா வந்து பிடிச்சா அந்த ஒரு ஆட்டம் வரும், அந்த ஆட்டம் வரக்கூடாது, தெரிஞ்சிடும் பிடிச்சிட்டாரு கேமராமேன்ட்டு. அதை பிடிச்சிட்டு இப்படி கொண்டு வந்து அந்த கண்டினியூ பண்ணும்போது என்னோட டார்லிங் கொரியோகிராஃபர், என் உடம்புல 109 தையல், 100வது தையலுக்கு நான் பார்ட்டி வச்சேன் என் நண்பர்களுக்கு. 109 தையலுக்கு அதிகமான காரணம் வந்து என்னோட டார்லிங் வந்து கனல் மாஸ்டரு. என்னை வந்து இன்னைக்கு ஆக்ஷன் ஹீரோ விஷால் வந்து ஆக்ஷன்ல கலக்கிறாரு அப்படின்னு ஒவ்வொருத்தர் சொல்றதுக்கு முக்கியமான காரணம் வந்து சண்டைக்கோழியில என்னை நம்பினார் இந்த கனல் மாஸ்டரு. எனக்கு வந்து இன்னும் ஞாபகம் இருக்கு, சண்டைக்கோழி கிளைமேக்ஸில் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு கிக் அடிக்கும் போது ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் இவர் தான். இவர் கேமரா இது மானிட்டர் எல்லாம் பார்க்க மாட்டார், அப்படியே உடச்சிட்டு போயிட்டே இருப்பார். ஏதாவது ஒரு எக்ஸைட்மெண்ட் இருந்தார், கிடைச்சேன் ஜாக்கி சான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டே இருந்தார். நான் வந்து ரோப் ஷாட்ல நின்றுட்டு இருக்கேன், பிரேக்குன்னு சொல்லிட்டு அவர் பாட்டு போயிட்டே இருக்கேன், நான் பாட்டு ரோப்ல நின்றுட்டு இருக்கேன். அவர் வந்து ரசிக்கிறார், என்ன சொன்னாலும் செய்யறாயா, பரவாயில்லையா, சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து தொடங்கின ஒரு விஷயம்தான். எங்களுக்குள்ள ஒரு இது ஃபர்ஸ்ட் தையல் வந்துருச்சுன்னா விஷால் படம் சூப்பர் ஹிட் அப்படின்னு. அதே மாதிரி தான் 12, அதுக்கப்புறம் 16, அதுக்கப்புறம் பூஜையில் மறுபடி 16. அவர் வந்து என்னன்னா தையல் வந்து விஷால் முடிஞ்சிச்சுல, தையல் முடிஞ்சுதான். ஆமாம் மாஸ்டர் போட்டாங்க, தையல் போட்டாங்க அண்ணா. அப்போ ஷூட்டிங் போயிடலாம் மாஸ்டர், தெரியுமே மாஸ்டர், பரவாயில்ல, அது பிரச்சனை இல்லை, அது இப்படி வச்சுக்கலாம் அப்படின்னு. அந்த மாதிரி வந்து கனல் மாஸ்டர், ஹரி சார், சுகுமார், அங்கிட்ட இருக்கிற ஃபைட்டர்ஸு, அங்கிட்ட இருக்கிற அசிஸ்டன்ஸு எல்லாரும் சேர்ந்து அந்த 5 நிமிடம் வந்து காட்சி அமைச்சது வந்து it is going to be a treat for all of you. It is something you can expect always from a new director to prove it, not from a senior director at this point of time in his career. அது பண்றாருன்னா இன்னமும் நானும் நிற்கிறேன், உங்கள் மத்தியில் நானும் நிற்கிறேன், நான் உங்களுக்கும் ஈடு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி பண்ணுற ஒரு விஷயம்தான். ஸோ அதுதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். இன்னைக்கு ஐ தேங்க்யூ ஃபார் அதான் உங்கள் எல்லோருக்கும் நான் ஏன் நன்றி சொல்கிறேன்னா, இந்த பொக்கே கொடுக்குறதெல்லாம் எங்களுக்கு இப்போ பழக்கம் இல்லை, எப்போ ரொம்ப காலமாக இருக்குது அந்த ஒரு விஷயம். ஏன்னா எனக்கு தெரியும் 5 நிமிஷத்தில் உங்கள் வண்டி பின்னாடி தான் இருக்கும், அது வாடி போயிடும். அதெல்லாம் இப்போ சிரிப்பு பார்த்தீங்கன்னா அந்த 2 பிள்ளைகள், நீங்கள் தான் அப்போ படிக்க வைக்கிறீங்க, நான் படிக்க வைக்கல, நான் படிக்க வைக்கிறேன். ஆனால் இன்னைக்கு ஒரு நிகழ்ச்சியில் வந்து 2 பேருக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சுல, அது நீங்கள் தான் வந்து இப்போ இன்னைக்கு வந்து அது உணர்ந்து நீங்கள் வந்து மதிச்சு கொடுத்தீங்களே, அதுக்காக தான் வந்து அந்த 2 பிள்ளைகளுக்கு வந்து படிப்பு கிடைச்சிச்சு. அதுவும் பெண் குழந்தைகள் படித்து முன்னேறினாங்கன்னா ஒரு சமுதாயமே மிக சிறந்த சமுதாயமாக இருக்கும். அதுதான் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமா இருந்தது. இன்னைக்கு உங்களால் இன்னைக்கு 2 குழந்தைங்க படிக்க வராங்க. ஒரு கேப்டன் மூலியமா வந்து நான் கற்றுக்கிட்டது வந்து எல்லாருக்கும் வந்து ராஜா பகதூர் தெருவில் யார் போனாலும் உள்ள அலுவலகத்துக்கு வந்து உள்ள கேப்டன் அண்ணன் உள்ள அலுவலகத்துக்கு வந்தால் சினிமா உதவி இயக்குனர், கஷ்டப்படுற உதவி இயக்குனராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, பட்னியோட வெளில போகக்கூடாது, சாப்பிட்டு போகணும் அப்படின்றது ஒரு விஷயம். 2வது உணர்வு வந்து எனக்கு என்ன சாப்பாடு போடுறாங்களோ
கடைசி ஊழியர் வரைக்கும் அந்த லைட் ஆஃபீஸர் வரைக்கும் ஒரே சரிசமமான சாப்பாடு அந்த கேப்டன் சொன்னது. இன்னொரு கேப்டன் இருக்கார், அவர் பேர் முழுசாக சொல்ல மாட்டேன். அந்த கேப்டன் மூலிமா வந்து நான் மேற்கொண்டு நிறைய பேருக்கு சோறு போடணும் அப்படின்னு எனக்காக வேண்டிட்டு இருக்க ஒரு கேப்டன். நான் அதை நம்பர் யாருன்னு நான் சொல்ல மாட்டேன். எனக்கு வந்து ஒரு விஷயந்தாங்க, தனஞ்சயன் சார் சொன்னது கரெக்டு. 100 கோடின்றது 200 கோடி 250 கோடி எல்லாரும் யோசிக்கிறது. நான் அந்த கோடிகள் யோசிக்கிறது இல்லை, என்னோட இயக்குநர்கள் தான் நான் நம்பிட்டு இருக்கேன். என்னோட ப்ரொடியூசர் என் மேலே இருக்கிற நம்பிக்கையில் நான் நடித்து கொடுக்குறேன். அந்த வெள்ளிக்கிழமை இந்த தெய்வங்கள்லாம் வந்து வெள்ளிக்கிழமை நல்ல படங்கள் அப்படின்னு சொல்லி அந்த கொடுக்குற அந்த தெய்வங்கள் கொடுக்குற அந்த தீர்ப்பு தான் நாங்கள் வேண்டிக்கிறோம். இதில் முக்கிய விஷயங்கள் என்னென்னா, ஒரு நல்ல டிஸ்ட்ரிபியூட்டர் கிட்ட போகணும், ஒரு நல்ல திரையரங்கத்தில் வரணும், ஒரு நல்ல தேதியில் வரணும். எதுக்காக படம் எடுக்கிறோம்? ஒரு குடும்பத்துக்காக. குடும்பம் எப்போ போவாங்க? விடுமுறையில், பிள்ளைகளுக்கெல்லாம் எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம். அதே மாதிரி தான் இன்றைக்கி வந்து என்னோட விநியோகஸ்தர்கள் எப்போவுமே ஒரு நல்ல படம் வந்தால் யோசிக்கிறது சில பேர் தான். அப்போலேருந்து எங்கிட்ட இருக்கிற சீனு என்னோட நண்பர், பிரதர்னே சொல்வேன், நண்பர்கள். என்னோட வெல்விஷர் லக்ஷ்மண் அவர்கள் இருக்கார். இன்னிப்பா இந்த திரைப்படம் நம்பி வாங்கின சதீஷ் அவர்கள், என்ன நிறைய பேர், ராஜமன்னார் மன்னார் அவர்கள், எஸ்பி சீனு, இது எல்லாமே திருப்பூர் சுப்பிரமணியன், எல்லாரும் வந்து நான் ஏன் வந்து அண்ணன் இது நான் ஒரு உரிமையோட இந்த படம் வந்து பண்ணிடுங்க அப்படின்னு ஏன் சொல்கிறேன்னா, எனக்கு ஒரு நம்பிக்கை, என் மேலே இருக்கிற நம்பிக்கை அவங்களுக்கு இருக்குது. அதே மாதிரி தான் இப்போ தொடங்கிட்டு போயிட்டே இருக்குது. ஸோ அதனால் ஒரு நல்ல திரையரங்கத்தில் வர்றதுக்கான வாய்ப்பு கொடுக்குற அத்தனை விநியோகஸ்தர்களுக்கும் திரையரங்க உரிமையாளர்களுக்கும் என்னோட நன்றி தெரிவிச்சுக்கிறேன். மீனா அவர்களுக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன், பிவிஆருக்கு. இந்த விஷயத்தில் வந்து தனஞ்சயன் சார் சொன்னதாக தான் 2 நாள் முன்னாடி நான் பேசினது வந்து காரசாரமாக இருக்குது, அதனால் தள்ளி போச்சுன்னு. இந்த ஒரே விஷயந்தாங்க, சினிமாவில் அவர் சொன்ன ஒரு விஷயம் கடைசியாக சொன்னார், அதுதான் முன்னாடி சொல்லணும். ஒரு சின்ன படம் வருதுன்னு சொன்னார் பாருங்களேன், அதுக்கு தான் நான் போராடிட்டு இருக்கேன். என் படம் ரத்தனத்துக்காக நான் போராடல. என் படம் ரத்தனம் வந்து கண்டிப்பாக நாங்கள் நேர்மையாக எடுத்திருக்கோம், கண்டிப்பாக வந்து கிடைக்கும். பெரிய படங்களுக்கு எப்போவுமே வந்து ஒரு இடம் இருக்குது, கண்டிப்பாக வந்து நாங்கள் பணம் இருந்தாலும் அதை எப்படி கொண்டு போய் கரெக்டாக சேர்க்கணுன்றது தெரியாமல் ஒரு வழி இருக்கும். அப்போ நான் ஹரிட்ட நான் சொன்னேன், அதாவது ஏதாவது நல்லது பண்ணுறதுக்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்னா அதை கண்டிப்பாக நாங்கள் சேர்ந்து பண்ணுறோன்னு சொல்லியிருக்கேன். ஹரி அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்டோன் பெஞ்ச் ஆஸ் அ பிராண்ட் வில் பி more than happy to support whatever the Devi Foundation is looking for. So நான் சொல்லணும் அது, and you're doing a splendid job in that, and hats off to you. சார், உங்களுக்கு அப்படி ஒரு நபர் கிடச்சதுக்கு நீங்களும் கொடுத்து வச்சுருக்கணும் சார் ஆக்சுவலாக. அண்டு நான் நிக்கில் சார் சொல்ல மறந்துட்டேன், அப்புறம் ப்ரெஸ்ஸில் எதுவும் எழுத விடாமல் பண்ணிடுவார் சார். நிக்கில் சார் வந்து எங்களுக்கு, அதாவது நான் சினிமாவுக்கு வரதுனாலேருந்து நிக்கில் சார் எனக்கு பழக்கம். ஏன்னா கார்த்திக் முதல்ல சினிமாவுக்கு வந்துட்டான். அப்போ நான் கார்த்திக் சூராஜ் மச்சானா சுற்றிட்டு இருந்தேன். பேரே மச்சான் கார்த்திக் தான் சொல்லுவாங்க. இன்னி வரைக்கும் நிறைய பேருக்கு இண்டஸ்ட்ரியில் அப்படி தான் தெரியும். ஸோ அன்னிலேருந்தே ஹீஸ் பீன் த வெல் விஷர் ஃபார் த ஃபேமிலி, ஃபார் த கம்பெனி. அண்ட் தேங்க்யூ சார், அஸ் ஆல்வேஸ் யூ பீன் சப்போர்ட்டிவ். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். என்டையர் டீமுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இந்த மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவோட அடுத்து நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.